நீங்க எப்போ திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையார வணங்கணும்னு நினைச்சு கிளம்பிட்டீங்களோ அப்பவே அவரு நம்ம பிள்ளை நம்மளை பார்க்கறதுக்கு வந்துகிட்டு இருக்கான், நாம அவனுக்கு முன்னாடி போய் நல்லது பண்ணுவோம்னு திருவண்ணாமலையில இருந்தே கிளம்பிடுறாராம். அவர் எப்பவுமே நம்ம கூடவே தான் இருக்காரு. இருந்தாலும் நாம எப்போ மனம் உருகி அவரை வழிபாடு பண்றோமோ அப்போதான் அவர் நமக்காக செய்யக்கூடிய கருணை நமக்கு புரியுது. சரி, வழி நடுக உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போக வேண்டியது அவருடைய பொறுப்பு. அங்க போய் சேர்ந்த உடனே ஆடி பாடி அவரை வழிபட்டா நாம எத்தனையோ பிறவிகள்ல செய்த பாவம் எல்லாம் போய் நமக்கு நல்ல கதி கிடைக்கும். இதுல பாடும்போது தன்வசம் இழத்தல்ங்கிற நான் இன்னும் அகப்பற்று விடுதலையும், ஆடும்போது எனது என்னும் புறப்பற்று விடுதலையும் நாம உணர்ந்து அதை கடைபிடித்து வழிபட வேண்டியது ரொம்ப முக்கியம். தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார். ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ